ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இது பார்த்தீங்கன்னா. ஸோ வந்து லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா இந்த இது கட்டக்குறிக்கின்ற வாட்டர் ஃபால் வந்து ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். பார்ட் 2 தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ஃபால்ஸ் இருக்கு. ஸோ அது அப்படியே போயிட்டு ஃபால்ஸ் இல்லை சம்திங் ரிவர் மாதிரி. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருந்துச்சு. அப்படியே இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே போகிற வழியில பார்க்கலாமா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் வந்து ஒரு கோபசந்திரா இதோட ரிவர் தான். ஸோ அது வந்து அப்படியே பக்கத்தில் ஒரு கோபசந்திரான்னு சொல்லி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஆஃப் ரோடு போகணும். நம்ம இறங்கும் போது கொஞ்சம் ஆஃப் ரோடு இருந்துச்சு. இப்போ திருப்பி இந்த சைடு ஏறும்போது கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. ஓகே, அப்படியே அந்த ரிவரும் போய் பார்த்துட்டு போயிடலாம். வந்தது என்ன ஒரு ரிவர் பார்க்குறதுக்கா வந்தோம். ஸோ அப்படியே அதுவும் போய் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் கிளம்பிட்டேன். எது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, 41 மினிட்ஸ். ஊருக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதான் மேப் போட்டாச்சு, கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன். ஸோ கேமராலையும் சார்ஜ் கம்மியாக தான் இருக்குது. எனக்கு அந்த ரிவர் வரைக்கும் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் எப்படியும் போகும்போது இருக்காது. ஸோ ரிவர் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். கூட்டம்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக இருந்துச்சு கொஞ்சம் நாளில். ஆனால் குளிக்க விட்டுருந்தா நல்லாயிருக்கும். குளிக்க யாரையுமே விடலை. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம்னா குளிக்கலாம் அப்படி தான் நினச்சேன். இதான் நினச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு தெரியல கரெக்டாக இருக்கு. நான் ஃபுல் ஆஃப் ரோடு. கொஞ்சம் தூரம் தான் ரோடு நல்லா, இந்த ஊரை பற்றி ரோடு நல்லா இருக்குடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்தேன். பார்த்தா கொஞ்சம் தூரம் தான், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு ஆயிடுச்சு. ஸோ சேடு. ஓகே வாங்க பார்த்துக்கலாம், அப்படியே போவோம். அங்கே போயிட்டு அந்த ரிவரில் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு பக்கத்தில் ஏதாச்சும் இருந்தால் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் போக வேண்டியது. ஆனால் மதியத்துக்குள்ளே ரூம் போகிற மாதிரி தான் என்னோட பிளானு ஆக்சுவலி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் ரோட்லாம் விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ வெளியே வந்த செமையான பைபாஸ் இது பார்த்தீங்கன்னா ராக்கோட்ட பைபாஸ்ன்னு இப்போ ரீசெண்டாக பில்ட் பண்ணாங்க. 4-வே பைபாஸ் செம்ம பல இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் அவ்வளோ வண்டி இது மூவிங்காக இல்லை. நான் லாஸ்ட் டைம் ஒகேனக்கல் போகும்போது இந்த சைடு தான் வந்திருந்தேன். அப்போ பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபைனலி முடிஞ்சு அரௌண்ட் 4-வேவோ 6-வே பைபாஸோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு ரூட் வந்து கன்ஃபியூஸாக இருக்கு. இப்போ இந்த பைபாஸ்ல போறதா இல்லை அந்த சந்துக்குள்ள போறதான்னு ஒரு தடவை அதையும் நான் செக் பண்ணிக்கிறேன் மேப்ல. ஏன்னா இப்போ வந்து இது எனக்கு எப்படி போறதுன்னே தெரியல. ஆக்சுவலி நான் ஊரை விட்டு இந்த சைடு வந்துட்டேன். அந்த சைடு போனா அப்படியே மெயின் ரோட்ல போற மாதிரி. ஏன்னா ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த ரைட்ல தான் காட்டுது. ஓகே, இது பாத்தீங்கன்னா டேரக்டா ஒசூர் போற வழி. ஸோ அந்த ஒசூர் போற வழியில போகுது. இப்ப எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. ஸோ அந்த ரிவர் பாத்தீங்கன்னா இதோட கண்டினியூஷன் தான் இந்த நம்ம கோத்தக்குறிக்கி ஃபால்ஸ்னு இருக்குல்ல, அது வந்து அங்க இருந்து ரிவரா வந்துதான் இங்க வர்றதுதான். ஸோ அது அப்படியே ஒரே கண்டினியூஷன் தான். ஒரே ரிவர் தான், ரெண்டு ரெண்டு பிளேஸ் மாதிரி. ஸோ இது வேற பிளேஸ், அது வேற பிளேஸ். நம்ம ஃபால்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான். அப்படியே வாங்க போய் பார்க்கலாம். ஏன்னா வந்ததுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 இடமா கேப்சர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான். ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. ஒரு 500 ரூபாய் பெட்ரோல் போட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 இடம் கேப்சர் பண்ணா நல்லா இருக்குமே, அந்த ஒரு இது எண்ணத்தெல்லாம் போயிட்டு இருக்கேன். அங்க போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யாரோட விஜய் சித்து விளாக்ஸ்ல வந்து பார்த்திருந்தேன் இங்க கோபசந்திரா ரிவர்னு. அது நிறைய வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல பார்த்திருந்தேன். சரி ஓகே, இந்த இது வந்துட்டோம், அப்படியே பக்கத்துல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது இது ஞாபகம் வந்துச்சு. சரி அதுவும் போயிட்டு வந்துடலாம். ஸோ போயிட்டு அங்க இருந்து அப்படியே ஏதாச்சும் பக்கத்துல சாப்பிட்டு ரூம் போயிடலாம். ஒரு மதியத்துக்குள்ள ரூம் போகணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மைண்ட் செட் அவ்வளவுதான். ஸோ இந்த ரூட்டை பாருங்க, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா இது ஒரு மலைக்கு நடுவுல வந்து ஒரு ரூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. அப்படிதான் பண்ணிருப்பாங்க. அங்க பாருங்க அப்படியே மேல மேடு மாதிரி எது இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு தெரியறதுலாம் செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரூட் ஆக்சுவலி இந்த செமையா இருக்கு. அது ஒரு வில்லேஜ் ரூட் மாதிரி தான். இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பைபாஸ் கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் பார்த்தேன் இது பைபாஸ் போய் தான் போதா இருக்கு. நான் அப்படியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஓகே வந்தாச்சு இந்த வழியா போலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கேன். இது ஒரு வில்லேஜ் ரூட் தான், பட் செமையா இருக்கு. ரூட் வைஸ் வந்து செம்ம ஒர்த்தா இருக்கு. ஸோ அப்படியே வாங்க அங்க போயிட்டு கண்டினியூ பண்றேன். ஏன்னா சார்ஜும் கம்மியா இருக்கு எனக்கு கோப்ரோல. இந்த கோப்ரோ முதல்ல சேஞ்ச் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போய் பார்த்தேன், பட் ரூட்டு தெரில. ஸோ நானும் அந்த ஊருக்குள்ளே சுற்றி பார்த்தேன், கோபசந்திரம்ன்ற ஊருக்குள்ளே. பட் எப்படி போகுதுன்னு எனக்கு ரூட்டே தெரில. எல்லாம் சின்ன சின்ன சந்தா இருந்துச்சு. எல்லாம் போனால் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு. அதெல்லாம் போங்க, நானும் பக்கத்தில் சுற்றி பார்த்தேன். சரி நான் அப்படியே வந்துட்டேன் கிளம்பி. எனக்கு ரூட்டு தெரில. ஸோ அதனால் வந்து கோபசந்திரம் ரிவர் வந்து கேன்சல்டு. ஸோ சேட். இப்படி தான் போவேன், ஏதாச்சும் ஒரு இடம் தெரியாமல் ரிட்டர்ன் வந்துடுறது. இது வந்து ஆக்சுவலி ரூட் எனக்கு தெரில, சத்தியமாக எனக்கு தெரில எப்படி வருதுன்னு. ஃபுல்லி வந்து இதாக இருக்குது. எப்படி வருது என்ன ஏதுன்னே தெரில. வேறு எங்கேயும் லிங்க் இருக்கான்னு தெரில கோபசந்திரம் ரிவர். ஸோ ஆனால் இது ஃபுல்லாக ஒரே ரிவர் தான். நம்ம போனதும் இங்கே வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரே சேம் ரிவர் தான். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் அங்கே நம்ம போனது. இது வந்து இங்கே
சப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வந்து இப்போ ரூமுக்கு தான் டேரெக்டாக. எப்பா இந்த கேமரா வேறு எப்போ ஆஃப் ஆகும் போலன்னு தெரில. நானும் போய் பார்க்குறேன், எல்லோரும் என்னையும் வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாங்க. அப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் அப்போ வரவே இல்லை, அப்போங்கடா அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். ஸோ நானும் போனால் எல்லாம் நம்மளே பார்த்தாங்களா, அதான் டவுட் ஆயிடுச்சு எனக்கு. ஒரு மாதிரி செய்யாகி இல்லை நான் ரிட்டர்ன் போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டேன். வேற லெவல். ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு தான். அரௌண்ட் இப்போயே மணி பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ ரூம் போக 9-10. ஸோ மார்னிங் ரைடு, இதுதான் வந்து அந்த மார்னிங் ரைடுன்னு சொல்கிறது. சும்மா ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் எதுக்கு போகிறோன்னே தெரியாமல் போயிட்டு வர்றது தான் இது. இதுக்குடா 400 பெட்ரோல் வேஸ்ட் பண்ணி போயிட்டு வரன்ற மாதிரி இருக்கும். பட் வேஸ்ட் இல்லை, இது ஒரு ஜாலினஸ், ஹாப்பினஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படியே இங்கேருந்து டேரெக்டாக வந்து நம்ம ரூமுக்கு தான் அப்படியே போகிற வெளில கன் பண்ணேன். எதுவும் சாப்பிட போகிறதில்ல, பிகாஸ் காலையிலே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு காஃபி வித் பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டேன்னா, அதனால் மற்றபடி எதுவும் சாப்பிட போகிறதில்ல. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸ் இல்லை, ஸ்கிராம் ஃபோர்ஸ் எக்ஸ்பல்ஸ் தான். ஸோ நிறையா பீப்புள்ஸ் வராங்க. ஸோ அதெல்லாம் அந்த இடத்துக்கும் வந்து கர்நாடகா பீப்புள்ஸ் வந்துருந்தாங்க. ஸோ எல்லாம் இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு அப்படியே ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் வருது. எல்லா இடத்துக்கும் இப்படி தான் ஆகுது. இப்படி தான் வந்து எல்லா இடமும் போனீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக கர்நாடகாலாம் எல்லா இடமும் ஃபுல்லாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்படியே வாங்க கொஞ்ச நேரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், பிகாஸ் கேமராவில் சார்ஜ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் ரீசன்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.